Hi, this is Surga Kodavul input Pronodroj, course code key wages of myself, control code of every option named of myself. Just now I'm gonna make some of the movie clips of myself, high tech roots movies clips collections by Dr. Roy Jones, Rolls Royce Benton 16 Exocos, Infinity Destruction Beyond Next Level Tricks, Rolls Royce. The film name is Benton 16 Exocos Infinity Destruction Beyond Next Level Tricks, a fantasy miracle code hit colorful and wondered vision in Oscar awarded movie. Written by Veerapandiya Kattabomman, Pondiya Raja, 608 Kolo Dragon, Rosemary Ferguson. In 2024, it have a miracle wondered nation country is that near to by Atlantic Ocean Dungeon Island or Hell Kingdom. It is called by the Atlantic Ocean Dungeon Island is called by the Hell Kingdom. In this ancient wondered country is called by Blue Moon Country. In this wondered Blue Moon Country is have a famous ancient tribal Sikh Roman Catholic Fragrance village is there inside the Blue Moon country nation. அந்த நீல நிலவு நாட்டிற்குள் இருக்கும் பழங்கால காட்டுவாசி மரபு தேடல் ஆதி திராவிட கிறிஸ்தவ சமய கிராமத்தின் பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை மரபு கிராமம் எனப்படுகின்றது. அந்த நீல நிலவு நாட்டிற்குள் இருக்கும் இந்த கிராமத்தின் பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை மரபு கிராமம் எனப்படுகின்றது. அக்கிராமத்தில் பல நபர்கள் மற்றும் பல இன மக்கள் வாழ்கின்றனர் என கூறுகின்றார்கள். அவ்வித மிகவும் புகழ்பெற்ற வாசனை காட்சிகள் வீசும் பிரம்மாண்ட அதிசய வண்ணங்கள் மிகுந்த பழங்கால வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை மரபு கிராமத்தில் மிகவும் தீவிரவாத அழிக்கும் குணங்களை உடைய, மிகவும் கொடூர அச்சுறுத்தும் தோற்றங்களை உடைய, மிகவும் அதிநவீன பிரம்மாண்ட வண்ண மாயாஜல சக்திகளை கொண்ட ஒரு வேற்று கிரக ஏலியன் பிரிடேட்டர் மற்றும் அச்சுறுத்தும் வித்தியாச தோற்றங்களை கொண்டு இருந்த ஒரு வேற்று கிரக வாசி கூட்டமும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை மரபு கிராமத்தில் உள்ள மிகவும் வண்ணங்கள் பிரம்மாண்டம் மிகுந்த அடர்ந்த குளிர்ச்சிகளை ஈற்றும் காட்டிற்குள் மறைந்து வாழ்ந்து வந்திருந்தது. அவை பார்ப்பதற்கு மிகவும் இரத்த நீல நிலவு, நீல கருப்பு மற்றும் பல நிறங்களை கொண்டு பல இன கலவைக்கோள சக்திகளை கொண்டு மிகவும் கொடூரமாக இருந்தது. அவைகளுக்கு மாயாஜலம் மறையும் மந்திர சக்தியும் காலத்தை அப்படியே உரைய வைக்கும் சக்திகளும் மற்றும் பல பிரம்மாண்ட மாயாஜல வண்ணம் மிகுந்த சக்திகளும் இருந்தன. ஆனால் அவை பல நாட்களாக வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை மரபு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சாதாரண மக்களை எதுவும் பண்ணாமல் அவைய காட்டிற்கு உள்ளேயே மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஆகாயத்தில் இருந்து ஆரஞ்சு மற்றும் பல வண்ணங்கள் கொண்ட மிக பிரம்மாண்ட கண்களை கவரும் மிக சுத்த வெளிச்சம் கொண்ட ஒரு பிரம்மாண்ட பறக்கும் சக்தியை கொண்ட ஒரு ஏலியன் பிரிடேட்டர் மிகப்பெரிய ஷிப் ஒன்று அந்த காட்டிற்குள் திடீரென்று மிக பிரம்மாண்டமாய் வானத்தில் இருந்து கீழே இறங்கியது. அவற்றை கண்டு வேற்று கிரக ஏலியன் பிரிடேட்டர் வாசிகள் மிகவும் ஆச்சரிய அதிர்ச்சியுற்று போய்விட்டனர். அந்த மிகவும் பிரம்மாண்ட பறக்கும் ஷிப்பிற்குள் இருந்து ஒரு பிரம்மாண்ட கழுகின் முகமூடி கவசை உடைகளை அணிந்த ஒரு அச்சுறுத்தும் தோற்றத்தை கொண்ட ஒரு ஏலியன் பிரிடேட்டர் வாசி நடந்து வந்தான். அவன் மிகவும் பளிச்சென்று ஆரஞ்சு இரத்த நீல வண்ணங்களை கொண்ட உடையையும் மற்றும் கழுகின் முகமூடி கொண்ட பிளாட்டினா ஆரஞ்சு முகமூடியினும் அணிந்திருந்தான். அவன் திடீரென்று அந்த ஏலியன பிரிடேட்டர் கூட்டத்திற்கு நடுவே வந்து ஒரு மிகப்பெரிய கழுகு கோலத்தை பொருந்திய ஒரு மாயாஜால மிகப்பெரிய பெட்டகத்தை எடுத்து வந்தான். அதுவும் ஏதோ விண்கல பளிச்சென்ற பொருட்களால் செய்ததை போன்று இருந்தது மற்றும் அதில் எண்ணிலடங்கா நிறங்கள் கொண்ட மாயாஜல ஒளிகள் கண்களை கவர்ந்து இழுத்தது. அங்கே குறைந்தது 60க்கும் மேற்பட்ட ஏலியன் பிரிடேட்டர் வாசிகள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் அப்பெட்டகத்தில் இருந்து வந்த மாயாஜல பலவித கண்களை கவரும் கூடிய வண்ண ஒளிகளை கண்டு அனைவரும் தங்களையே மெய்மறந்து உறைந்து போய்விட்டனர். திடீரென்று அந்த ஷிப்பிற்குள் இருந்த மாயாஜால தோற்றங்களை கொண்ட ஏலியன் பிரிடேட்டர் மனிதன் கோலங்களை கொண்ட அவன்
அங்கே இருந்த அனைத்து வேற்றுகிரகவாசி ஏலியன் பிரேட்டர் நபர்களுக்கு அந்த பெட்டகத்திலிருந்து பல நிற வண்ண ஒளிகளை கொண்ட மாயஜல மந்திர ஒளியினால் அனைவருக்கும் எண்ணிலடங்கா பறக்கும் சக்தியையும் பலவித அன்னை ஓனாய் ஹைனா சிங்க சக்திகளையும் மிக மாயாஜல சக்திகளை கொண்ட கவச கொடூர பிளாட்டினா முகமூடிகளை கொண்ட பலவித மிருக சக்திகளையும் முகக்கவசங்களையும் கொடுத்தான். பிறகு அளவில்லா இலவச சுவைகளை உள்ள உணவுகளையும் அவ்வித சக்தியால் அள்ளி இறைத்தான். அதனால் அந்த காட்டிற்குள் மறைந்திருந்த அனைத்து ஏலியன் பிரேட்டர் வாசிகளும் மிகவும் பல மிருக மாயாஜான வண்ணங்களை கொண்ட சக்திகளை பெற்று பலவித சக்திகளை கொண்ட மிருக கவசங்களையும் பெற்று ஜொலித்து பளிச்சென்று காணப்பட்டார்கள். மற்றும் பிரம்மாண்ட வண்ண போர்க்கோள உடை வடிவில் பிளாட்டினா ஆயின் காணப்பட்டார்கள். திடீரென்று அந்த சக்திகளை கொடுத்த வேற்றுகிரக ஏலியன் பிரேட்டர் வாசி அவர்களுடன் மிக பிரம்மாண்டமாய் மிக வண்ண கோலத்தில் பேச ஆரம்பித்தான். அவன் பெயர் ரிட்மோ என்றும் அவன் வேற்றுகிரகத்தில் உள்ள ஆரட்சோ என்றும் பிரம்மாண்ட மாயாஜல வண்ணக்கோளின் மன்னன் கடவுள் என்றும் கூறினான். அவன் பேசும் விதத்தையும் அவனிடமிருந்து வந்த பல வண்ண கவச பளிச்சு ஒளிகளையும் கண்டும் அந்த வேற்றுகிரக ஏலியன் பிரேட்டர் வாசிகள் வியந்து போனார்கள். அவர் திடீரென்று ரிட்மோ அந்த அதிசய வண்ணங்கள் மாயாஜல சக்திகளை பெற்ற வேற்றுகிரக ஏலியன் பிரேட்டர்களிடம் இவ்வித அதிசய சக்திகளையும் அளவில்லா உணவுகளையும் தொடர்ந்து பெற வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை கட்டளைகளை வேலையை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு கேட்டான். அந்த ஏலியன் பிரேட்டர்களும் அது என்ன நிபந்தனை கோரிக்கை வேலை என்று அவனிடம் கேட்டார்கள். அதற்கு அந்த கொடூரமான ரிட்மோ அவர்களிடம் தன் வேற்றுகிரக ஆரக்ட்ரோ கிரகத்தை பிரம்மாண்ட மாயாஜல சக்தி வண்ணம் கூட்டவும் தனது அடிமை மக்களுக்கு சக்திகளை வலுவூட்டவும் பூமி கிரகத்தில் உள்ள லைட்னிங் ரெட்டினா சக்தியையும் மெட்டாலிக் போர்ட் ஸ்கல் அயானிக் சக்திகளும் மற்றும் பல சக்திகளும் வேண்டும் என்று கூறினான். அவன் கூறியது என்னவென்றால் பூமி கிரகத்தில் உள்ள லைட்னிங் ரெட்டினா சக்தியையும் மெட்டாலிக் போர்டு ஸ்கல் அயானிக் சக்திகளும் மற்றும் பல சக்திகளும் வேண்டும் என்று கூறினான். அதற்கு அந்த சக்திகளை பெற்ற ஏலியன் பிரேட்டர்கள் நாங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அந்த ரிட்மோ அதற்கு அவர்களிடம் இந்த பூமிக்கோளில் வசிக்கும் மனிதர்களின் கண் பார்வையிலும் கண்கள் உடல் உறுப்பிலும் தான் அவ்வித மாயஜல சக்திகள் கொண்ட தனக்கு தேவையானது இருக்கின்றது என கூறினார். உடனே அந்த 60 பேர் கொண்ட பல சக்திகளை பற்றி ஏலியன் பிரேட்டர்கள் கொடூரமாகி சரி நாம் போய் அதை பறித்து எடுத்து வந்துவிடுவோம் என்று மகிழ்ச்சியாக பல சக்திகளை பெற்றுக்கொண்டு பளிச்சென்று வடிவ கோணத்தில் ரிட்மோவிடம் கூறினார்கள். அதற்கு அந்த ஆரக்ட்ரோகோளின் கொடூர மன்னன் இப்பொழுதே அதை செய்ய வேண்டும், நாம் நாளை போய் அவ்வித அளவில்லா சக்தி கலங்கை அந்த மனிதர்கள் வீரிடமிருந்து பறித்து வருவோம் என்று கட்டளை நிம்மதியுடன் கூறினான். அதற்கு அந்த அனைத்து வேற்று கொடூர கூட்டமும் சரி என்று ஒப்புக்கொண்டு சிறிது ஓய்வை எடுக்க கலைந்து சென்று விட்டது. பிறகு அந்த ஆரக்ட்ரோகோளின் மன்னன் ரிட்மோ தனக்கு தங்குவதற்கு கொடுத்த ஒரு அறையில் நின்று தனது கவசத்தையும் முகக்கவசத்தையும் காட்டினான். அவன் பார்ப்பதற்கு இரத்த சிகப்பு ஓனாய் சிங்க முகத்தினை கொண்டு பற்களை மிக கொடூரமாக சிங்க முத்திரை கோலத்தில் வைத்திருந்தான். முடியையும் அடர்த்தியாக த்ரெட்சிட்டு இரத்த நிறத்தில் வைத்திருந்தான். பிறகு அவன் ஓய்வெடுக்க போய்விட்டு காலையிலேயே தனது மாயாஜல வண்ண சக்தியை கொண்ட ஈலியம் பிரேட்டர் கொடூரமான ஆட்களை கூட்டிக் கொண்டு அருகே உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை மரபு கிராமத்திற்கு சென்று விட்டான். அந்த மாபெரும் வண்ணம் மிகுந்த கண்களை கவரும் அதிசய கிராமத்தில் 6900க்கும் மேற்பட்ட மனிதவாசிகள் வாழ்கின்றனர். அவர்களை கண்டவுடனேயே அந்த ஆரஞ்சு பிரம்மாண்ட மாயஜல கழுகுமுடி கவசத்தையும் அணிந்த ஆரக்ட்ரோ மன்னன் ரிட்மோவும் அவனது கொடூரமான மாயஜல சக்திகளை கொண்ட ஏலியன் பிரேட்டர் வாசிகளும் அந்த கிராமத்தில் சுற்றி கொண்டிருந்த மக்களை பார்த்து விட்டனர். அந்த ரிட்மோ தனது அற்புத மாயஜல வண்ணம் நிறைந்த சக்தியால் திடீரென்று மந்திரமிட்டு கழுகு இறகுகளை கொடூரமாக கொண்டு சிங்க கொம்பினையும் ஓனாய் வாளினையும் பாம்பின் விஷ நகங்களையும் பெற்று இரத்த நிறத்தில் தனது கழுகு முகமூடி கவசத்தையும் போர்க்கோள உடையையும் பளிச்சென்று மிகவும் அச்சுறுத்தும் வகையில் மாற்றிக்கொண்டான். அந்த ரிட்மோவிடம் சக்திகளை பெற்ற கொடூர ஏலியன் பிரேட்டர் வாசிகளும் விதவிதமாக மிருக சக்திகளையும் கொடூர பிறக்கும் வண்ண சக்திகளையும் பெற்று ஒளிவண்ண வெளிச்சத்தில் பிரம்மாண்டமாய் தோற்றம் மாறிவிட்டனர்.
பின்பு அந்த பிரம்மாண்ட பறக்கும் அச்சுறுத்தும் மாஜல சக்தியில கொண்ட ரிட்மோ அங்கே கூட்டமாக இருந்த மனிதர்களை பார்த்து விட்டன. பின்பு அந்த ரிட்மோ தன் பிரம்மாண்ட அச்சுறுத்தும் வண்ண நிறைந்த பளிச்சென்ற சக்திகளையும் தன் கொடூர மிகப்பெரிய கழுகு சிங்க நகத்தாலும் ஒவ்வொரு மனிதரையும் பிடித்து கண்களை அப்படியே மாஜல வண்ண கோலத்தில் தன் நகங்களினால் நோண்டி அவன் உயிர் போகும் முன்னரே அவர்களின் வயிற்றில் இருக்கும் ஆற்றல் கொண்ட எலும்புகளையும் அப்படியே உருவினான் ஒரு மாயஜல வண்ண காட்சி கோலத்தில். அங்கே உயிரோடு இருந்த அனைத்து மனிதர்களும் ரிட்மோவின் அச்சுறுத்தும் கொடூர உருவத்தையும் முகத்தையும் பார்த்து நடுநடுங்கி போனார்கள். பிறகு ரிட்மோவின் வேலையாட்களான கொடூர பறக்கும் மற்றும் பல சக்திகளை பெற்ற வண்ணங்கள் நிறைந்த ஏலியன் பிரேட்டரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை மரபு கிராமத்தில் சுற்றி கொண்டிருந்த மனிதர்களின் கண்களையும் வயிறு ஆற்றலின் எலும்புகளையும் தங்கள் வண்ணம் நிறைந்த மாஜலம் சக்தியினால் பறித்தார்கள். அதனால் அக்கிராமம் முழுவதும் ஒரு கதறல் சத்தமும் நடுநடுங்கும் உணர்ச்சிகளும் மற்றும் கிராமமே இரத்த வெள்ளத்தில் ஆறாக ஓடியது காணப்பட்டது. இந்த சமயத்தில் நாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை மரபு கிராமத்தில் வாழும் ஒரு சாதாரண மனிதனும் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் பெயர் பென் என்று அவனுக்கு பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த சிறிய வயதான பெண் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒரு பள்ளத்தில் போய் மறைந்து கொண்டான். அதனை யாரும் பார்க்கவில்லை. அவ்விதம் அனைத்து விதமான மக்களையும் தன் கண்களுக்கு முன்னாடி ஆறற்ற மன்னனான ரிட்மோவும் மற்றும் அந்த சாத்தான் சக்திகளை கொண்ட பிரிட்டர் ஏலியன்ஸ் கொண்ட அனைத்து சக்தி மிருக சக்திகளையும் கொண்டவர் அனைவரையும் உயிருடனே கண்களை பறித்து அதன் ஆற்றல் வலிமை கொண்ட அனைத்து எலும்புகளையும் உருவி அவர்கள் தங்களுக்கு தேவையான லைட்னிங் ரெட்டினா மற்றும் மெட்டாலிக் போர்ட்ஸ்கள் அயனக் சக்திகளை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். அந்த பென் என்றும் அது சிறிய பையன் மட்டும் அருகில் உள்ள ஒரு பள்ளத்தில் ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு சிறிய வயதிலிருந்தே நல்ல பார்க்கும் திறமையும் மிகவும் காட்சி விட வேகமாக ஓடக்கூடிய சக்தியும் இருந்ததால் அவன் அங்கிருந்து தப்பி ஓட அவனுக்கு வசமாக இருந்தது. திடீரென்று அவன் அந்த ஆரக்ட்ர மன்னன் தேசத்தின் உள்ள அந்த ஷிப்புகளையும் அனைத்தையும் பார்த்து வியந்து போய் பார்ப்பதற்கு மிகவும் கொடூரமாகவும் அனைவரும் இரத்த வெள்ளத்தில் கண்டதும் அவன் நடுங்கி அங்கிருக்கும் பள்ளத்திற்குள்ளும் சேற்றுக்குள்ளும் மறைந்து கொண்டிருக்கும் தருவாயில் அந்த இடத்தில் ஒரு வண்ண ஒளியிலான சொர்க்க புனித ஒளி வீசும் இடத்தில் ஒரு அளவில்லா காட்சித்தனங்களான மெய்சிலுக்க வைக்கும் ஒரு காட்சி காணலை கண்டான். அங்கே பார்த்தால் மிகவும் கண்களை கவரக்கூடிய புனித ஒளிகளை வீசக்கூடிய வெண்மை புறாக்களும் மற்றும் புனித பறக்கும் சக்திகளை கொண்ட சொர்க்க வானத்துதர்களின் உருவங்களும் அப்படியாக தெரிந்து கொண்டே இருந்தது. அதனை கண்ட இந்த பென் என்னும் சிறிய பையன் தன் வியப்பூற்றி கலங்கி அதனை எண்ணி மிகவும் தன் உயிர் பிழைத்ததை நினைத்து மிகவும் ஆனந்தம் ஊற்றான். திடீரென்று அங்கிருந்து ஒரு கையில் கட்டும் கடிகாரம் போன்ற ஒரு கணினி போன்ற ஒன்று கையில் கட்டும் கடிகாரம் போன்ற ஒன்று அங்கிருந்து உள்ளே இருந்து வெளியே வந்தது. அதனை கண்டு அவன் சிறிது அஞ்சி ஓட ஆரம்பித்தான். திடீரென்று அதிலிருந்து ஒரு ஒளி வெளிச்சம் வந்தது. அதில் எண்ணில் அடங்கா தனது நேரத்தை பார்க்கும் சக்தியும் எந்த நேரம் முக்கியமாக 10:38 AM என்றும் ஒரு மிகப்பெரிய எண்ணில் அடங்கா ஒரு ஏலியனாக புனித சொர்க்க சிறுவனின் ஏலியனாக மாறக்கூடிய 10:38 AM என்றும் ஒரு ஏலியனாகவும் 10:43 PM என்று ஏலியனாக மாறக்கூடிய மிகப்பெரிய சக்திகள் அதற்குள் அடங்கியிருந்தன. மற்றும் 718 வகையான ஏலியன்களும் அதற்குள் அடங்கியிருந்தன. அதனை கண்டு அங்கிருந்து அந்த புனித ஒளி மலர்ச்சிகளின் காட்சிக்குள்ளிருந்து ஒரு சத்தம் இருந்தது. புனித சத்தம், அதை உடனடியாக எடுத்துக்கொள், அது உனக்குரியது என்று சொர்க்க வானதூதர்களின் சத்தமும் புனித புறா ஒளியின் சத்தமும் அங்கிருந்து கேட்டது. அதனை கண்டு மிகவும் வியந்து மகிழ்ச்சி அந்த வாற்றை தன் கையில் கட்டி காத்து கொண்டிருந்தான். 10:38 AM வர வேண்டும் என்று காலை வரைக்கும் காத்து கொண்டிருந்தான். அவ்வாட்சியை அவனுக்கு பயன்படுத்த தெரியவில்லை. முழுவதுமாக பளிச்சென்று கண்களை கவரக்கூடிய 97D6 ஃபேண்டசி எஃபெக்ட் என்னும் 12,597 அதிசயங்கள் வண்ணங்கள் கொண்ட மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கைக்கடிகார ஏலியன் பிரேட்டராக உருவாகக்கூடிய சொர்க்க வானத்துதர்கள் செய்யப்பட்ட ஒரு கைக்கடிகாரம் அது. அதனை பெற்றுக்கொண்டு இவர்களை நீங்கள் தான் அழிக்க வேண்டும் என்று அவனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள் புனித புறாக்களும் சொர்க்க வானத்துதர்களும்.
அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் ஜொலிப்பாகவும் இருந்தனர். அந்த பென் என்றும் பையன் அந்த வாட்சை கையில் கட்டிக்கொண்டு காலையில் வரையும் காத்திருந்து 10:38 AM என்று கூறக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வாட்சினை அமுக்கியவுடன் மிகவும் விலை உயர்ந்த ஒரு வெள்ளை புறாவுடன் சேர்ந்த சொர்க்க வானதூதர்களின் சக்தியை பெற்றுக்கொண்டு மிகவும் வெள்ளை நிற உடையில் சிங்க ஓநாய் முகமாக மாறி 12,597 மற்றும் 959 வகையான ஒரு நிமிடத்திற்கும் மேலான ஒரு நொடிகளுக்கும் மேலான அழிக்கக்கூடிய சக்தியையும் மற்றும் புனித ஒளி வீச்சு மலர்ச்சிகளின் உடனடியாக தாக்கி அனைத்தையும் அழிக்கக்கூடிய சக்திகளையும் அவன் உணர்ந்தான். ஒரு மலைகளுக்கும் மேலான மலைகளாக பறக்கும் சக்திகளை பெற்று அங்கிருந்தே போய் பறக்க ஆரம்பித்தான். பிறகு சிறிது நேரத்தில் அவனுக்கு பசி வந்து விட்டது. அங்கே தங்கி கொண்டிருக்கும் தருவாயில் அனைத்து பழங்களையும் சாப்பிட்டு விட்டு போகும் வழியில் பழங்கள் கடந்தது. அவற்றை சாப்பிட்டு விட்டு போகும் தருவாயில் அங்கிருக்கும் கிராமத்திற்குள் பார்த்து விட்டான். ஆரக்ட்ரோ தேசத்தின் ரிட்மோவும் மற்றும் அவனது கூட்டாளிகளும் அங்கே இருப்பதை பார்த்து விட்டான். அவனிடமிருந்து வரும் புனித ஒளி வீச்சுகளால் அவனை ரிட்மோ ஆரக்ட்ரோ மன்னன் கண்டுபிடித்தான். பார்ப்பதற்கு மிகவும் சிங்க முகம் கொண்ட இரத்த திரட்சீட்டு மிகவும் கொடூரமானவனாகவும் உடனடியாக அழிக்கக்கூடிய சக்திகளும் இதயமில்லா ஒரு கொடூர மிருகமாக தெரிந்தான். அவனை கண்டுபிடித்து உடனே அவனை அழிக்க முற்பட்டான். அதனால் திடீரென்று அந்த பென் என்ற பையன் பென்டன் என்று தனது பெயரை மாற்றி நான் நினைத்து கொண்டான் தனது பென்டன் என்று. திடீரென்று அவன் தன் கையில் இருக்கும் கடிகாரத்தை பார்த்து சரியாக 10:38 AM பிறகு 12:01 AM என்ற ஒரு ஓடிக்கொண்டிருக்கும் அந்த வாட்சை அமிக்கினான். திடீரென்று அவன் கருப்பு நிறமான மிகவும் ஒரு கொடூர புனித ஆற்றுகள் வீசும் கோலார் டிராகனின் கருப்பு நிறம் கொண்ட சக்தியை பெற்று அனைவரையும் அழித்து பஸ்பமாகிவிட்டான். பிறகு அவன் உலகில் அனைத்தையும் அந்த வாட்சை பெற்றுக்கொண்டு வெளியே போய் இது மிகவும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அது முடிக்கப்பட்டிருக்கின்றது. அவன் இன்னும் 4 பேச்சுக்கள் இருக்கின்றது, அது மறைக்கப்பட்டிருக்கிறது கூறுகிறாள். அவன் அந்த கருப்பு சக்தியை பெற்ற உடனே 12:01 AM என்று மிகவும் விலை மதிப்பில்லா சொர்க்க வானதூதர்களின் புனித புறாவின் சக்திகளை பெற்று அவர்களை அழித்து விட்டான். மற்றும் அவன் போய் அந்த கடிகாரத்தை பயன்படுத்த இன்னும் 718 வகையான சொர்க்க புனித வானதூதர் புனித புறாவின் ஒளிகளும் சக்திகளும் மற்றும் 12,597 மற்றும் 950 புனித ஒளிச்சினும் அதில் அடங்கியுள்ளன என்று அவனுக்கு போதுமானது 12:01 AM என்று போது அனைவரையும் மறைத்து விட்டு அவன் மனநிமாக போய்விட்டான். அதில் கூறப்பட்டிருப்பதை 12:01 AM என்றும் ஒரு புனித புறாவின் சொர்க்க வானதூதரின் ஒளி வச்சு வெள்ளை நிறம் கொண்ட மிகவும் பிரம்மாண்ட சக்தியையும் மற்றும் 12 AM என்று கருப்பு நிற சொர்க்க வானதூதர்களின் சக்தியும் மற்றும் 11:43 PM என்று கூறும் பிரம்மாண்ட ராஜாதி ராஜனுடைய சக்தியையும் இருக்கின்றது. இரத்த நிற கோலார் டிராகன் சக்தியிலும் இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு அவன் தன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். அதற்கே அவன் அனைவரையும் மறைத்து விட்டான். இப்படிதான் பதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கே அவன் காட்சிக்குள்ளாக காணப்படுகின்றது. நன்றி. இப்படி சொர்க்க கடவுள் ஆயன் பண்ணுவதாச்சு.